என்று உங்களுக்கு பாடசாலையிலே இன்றைக்கு பிரார்த்தனை கூட்டத்திலே துணிந்து கூப்பிட்டு இன்றைக்கு ஏதாவது சிந்தனை சொல்லும் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆசிரியர் மகாலிங்க சிவம். அதை கூப்பிட்டு விட்டால் மாணவர்களுடைய முகம் உடனே சிரிப்பை நோக்கி அவர்கள் சிரிக்க தொடங்கி வருவார்கள். ஆனால் ஒரு ஆழமான ஒரு விஷயத்தை சொல்லி அந்த கவி பாரம்பரியத்துக்குள்ளால் ஒரு நல்ல விடயத்தை சுருக்கமாக சொல்லுகின்ற ஆற்றல் மகாலிங்க சிவம் வரை வழிவழியாக வந்திருக்கின்றது. திருவாங்கூரடிகள் புராணத்துக்கு சிறந்த உரை எழுதி வித்துவ சிரோமணி பொன்னப்பன பிள்ளை அவர்களால் உரியாசிரியர் என்கின்ற கௌரவத்தை பெற்றவர் மாக்காவிற்குரியவர்கள். மட்டுமில்லை இருக்கின்ற சந்திர மௌலீசர் பாடசாலை தொடக்கம் எத்தனையோ நல்ல காரியங்களை எல்லாம் இந்த நாட்டுக்கு ஆற்றி ஒரு பெரிய கல்வி பாரம்பரியத்துக்கு வித்திட்ட குடும்பம் இந்த குடும்பம். ஈழத்து பெண் கல்வி பாரம்பரியம் பற்றி ஆராய்ச்சி செய்பவர்கள் ஆங்கிலேயருடைய வருகையோடு தான் யாழ்ப்பாணத்தில் பெண் கல்வி தொடங்கியது என்று புரியாக எழுதுகிறார். நான் பல மேடைகளிலே அந்த தவறை சுட்டிக்காட்டுகிறேன். ஈழத்து பெண் கல்வி பாரம்பரியம் புராண படைப்பு பாரம்பரியம் அழிந்து போகாமல் இருப்பதற்காக இந்த பார்வதிநாத சிவம் குடும்பத்திலிருந்தே பார்வதி ஆட்சி பானு ஆட்சி என்று சொல்லுகின்ற அந்த பெண்மணி தொடக்கம் சுழிகுலத்திலே ஒரு பாலு ஆட்சி உள்ளாந்த காலத்திலே கந்தபுராண படிப்பை தந்தையார் மேற்கொண்டு அடுத்த வாரிசு இல்லாமல் கூரையிலே இந்த கந்தபுராணம் ஓய்ந்து விட போகிறது என்று அழுதுவிட்டு பெண்கள் வேட்டை தொடாத காலத்திலே அந்த பார்வதிக்கு எழுத்தண்ணி கொடுத்து கந்த புராணத்தை நீ படித்து இந்த ஏடுகளை காப்பாற்ற வேண்டும் என்று ஒல்லாந்த காலத்து தொடக்கத்திலேயே கந்த புராணம் முழுவதையும் பாடுகிறவர்கள் இருந்திருக்கிறார்கள் பெண்கள். ஆனால் பல ஆய்வு கட்டுரைகளிலே பெண் கல்வி பாரம்பரிய ஈழத்து பெண் கல்வி பாரம்பரிய மிஷனரியோடு தொடங்குகிறது சில பேர் எழுதுவார்கள். அதற்கு பதில் திரு மகாலிங்க சிவவர்களை நான் ஒரு சமயம் சொன்னேன், உங்களுடைய குடும்பத்துக்குள்ளேயே பெண் கல்வி பாரம்பரியம் இருக்கிறது, கட்டாயம் ஒரு கட்டுரை எழுத வேண்டும். அந்த பாரம்பரியத்தை அவர்கள் தற்பொழுது தொடர்ந்து எழுதி கொண்டிருப்பதுதான் இங்கே பத்திரிகையிலே தான் எழுதிய கட்டுரையை நீங்கள் பார்த்தீர்களா என்று ஒருவரை கேட்டதை பற்றி சொன்னார். இந்த பெண் கல்வி பாரம்பரியமே யாழ்ப்பாணத்திலே வித்துட்டு ஒரு குடும்பம் விருட்சம் மாகா மேற்கொள்ள குடும்பம். அந்த குடும்பத்திலே தோன்றியவர் புலவர் பார்வதிநாத சிவம். புலவரை யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியிலே மாணவனாக படிக்கின்ற போது எனக்கு ஈழநாடு பத்திரிகையிலே புலவர் வேலை செய்து கொண்டுள்ள காலம் ஆசிரியர் தேவர் அவர்களோடு ஈழநாடு பத்திரிகைக்கு கூட போது இன்சபாரட்னம் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி முன்னாள் அதிபர் அப்பொழுது பத்திரிகை ஆசிரியராக இருந்தார். இந்த கந்தசாமி என்று சித்தங்கடை கந்தசாமி கொண்டிருந்தார்கள். இந்த மாணவர் எண்ணம் என்ற ஒரு பகுதி ஈழநாட்டிலே வெளிவந்து கொண்டிருந்தது. அந்த பகுதிக்கு நான் சிறு கதைகள் கவிதைகள் எழுதி கொண்டு போய் நடந்து போய் ஜெர்மனியிலிருந்து நான் சில மாணவர்களுக்கு கொண்டு போய் கொடுப்போம். அப்போதான் முதல் இவரை அறிமுகம் செய்தார்கள். இவர் புலவர் பார்வதிநாத சிவம். பல பேர்கள் இந்த ஈழநாடுக்கு வந்திருக்கிறார். ஒரு ஓலை பேக் மாவட்ட பக்கத்திலிருந்து சைக்கிள், ஒரு பழைய சைக்கிள். நாங்கள் மருதராமன் சந்தையில பஸ்ஸுக்கு நிற்போம். ஆனால் வெயில் சுட்டுதோ வெயில் சுடையிலோ ஒரு தகப்பா கட்டி கொண்டு சைக்கிள் சத்தம் போட்டு கவிதை பாடிக்கொண்டுதான் போவோம். அங்க ஈழநாட்டில் அந்த காலத்துல நாங்கள் மாணவராக இருக்கிற காலத்திலேயே பார்வதிநாத சிவம். அப்படி இருக்கின்ற போது ஒரு கவியரங்கம் ஒன்று பார்க்கிற வாய்ப்பு கிடைத்தது. கவிஞர் கந்தவனம், நாகர்குழியூர் நடராஜன், பார்வதிநாத சிவம், இந்த பெரியவர்கள் கொஞ்சம் பேர், வித்துவான் வேலன், இவர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு கவியரங்கம். நான் கண்டது என்ன, அந்த மேடையில இருந்து முதல் கவிதை பேசுறவருடைய கவிதைக்கு பதில் எழுதவும் இந்த காலத்தில். இப்பெல்லாம் சில பேர் கவிதை வரிகளை 2ஆம் தடவை வாசித்தார்கள். அதுதான் இப்ப முறையில வந்து. அப்ப அப்படி இல்லை, ஒழுக்கா வாசித்தாலே கவிதைக்கு போயார். அது
அருமையாக கவிதை படித்து கவியரங்கத்தாலே இவர்கள் வாங்கினார்கள். அடுத்தது பட்டிமன்றவன், தேவன், சொக்கன், சிவராமலிங்கம் தேர்ந்தார்கள். அப்படி ஒரு தமிழ் விழா யாழ்ப்பாணம் எத்தனை விழாக்களை கண்டது. அந்த விழாவிலே இந்த புலவர் இன்றைக்கு பவள விழா காணுகின்றவர் ஒரு இளைஞனா. அன்றைக்கு அந்த விழாவிலே கவிதை பாடியது, கரகோஷம் பெற்றது இன்றைக்கு போல இருக்கு. இது போல அவருடைய சிறப்பு பத்திரிகை துறையிலே சரி, அவருடைய பாண்டித்தியம், அவருடைய திறமைகள் எல்லாம் பல்வேறு பெரியவர்களால் பேசப்பட்டது. பாரதியார் சிவம் என்கின்ற புலவரை பற்றி எனக்கு சிவராமலிங்கபுரிய ஆசிரியர்கள் சொல்வார்கள், இப்ப எல்லாரும் புலவர் என்கிறார். புலவர் பட்டம் ஆறு கொடுத்தான்னு கொடுக்காட்டான்னு தங்களோட தாங்களே புலவர் எடுக்கிறார். அந்த காலத்துல புலவர் என்பது இந்தியாவில போய் அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலே ஒரு பட்டமாக அங்கே பட்டதாரி பட்டத்தை விட புலவர் பட்டத்துக்கு அந்த காலத்துல பெருமதி. அங்க இருந்து படிச்சு புலவர் பட்டத்தை அப்படி வந்து ஐயன் தெளிந்து வந்த புலவர்கள் யாழ்ப்பாணத்திலே விலங்குற்று என்கிற புலவர்களே ஒருவர் தான் பார்க்கிறார். எல்லாரும் அந்த கவிஞர் இந்த கவிஞர் எல்லாரும் போடுவார்கள். நாங்களே புலவர் போவார். புலவர் என்பது அந்த காலத்தில் ஒரு பட்ட படி. உங்களுக்கு தெரியும், புலவராக ஒருவருடைய விடயத்தை அரங்கேற்றுவது என்பது அந்த காலத்தில் ஒரு அச்சம் இருந்தது. கந்தபுராணத்தை அரங்கேற்றுவதற்கு கச்சியப்பர் என்ன பாடு கடவுளே குமரன் ஓட்டத்து முருகனை அடியெடுத்து கொடுத்தார். திகழ சக்கரம் செப்புகம் ஐந்துள்ளான். அந்த புராணத்தை பாடி கச்சியப்பர் ஏடுகளை எல்லாம் கொண்டு வந்து வைத்து குமர ஓட்டத்து முருகனுக்கு முன்னாலே அரங்கேற்ற வித்துவ செவ முன்னாலே இருந்தது. இதுக்கு எல்லாரும் போட்டுக்கிறாங்க அந்த புராணம். சரி, ஒரு சின்ன பொடியை அரங்கேற்றம் செய்யலாம். வித்துவ செவ எல்லாம் வந்திருக்கு. கந்த புராணத்தை வாசி, நீ எழுதின கந்த புராணத்தை வாசி. முதலாவது வரி வாசிச்சோன்னா வித்து வச்சவ நிப்பாட்டு. இந்த காலத்து அரங்கேற்றம் புத்தக வெளியீடு எவ்வளவு சிரமம். வித்து வச்சவ முன்னால இந்த வித்து வச்சவ சொல்லிச்சுது, திகழ சக்கர செம்முகம் ஐந்துளாம், சகட சக்கர தாமரை நாயகன், அகட சக்கர விண்மணி ஆயுரை, விகட சக்கர மெய்ப்பதம் போற்றுவான். இதான் அந்த காப்பு செயல். முதலாவது வரி சொல்லி முடிஞ்ச உடனே சபையில குழப்பம், நிப்பாட்டு. இலக்கண விதிக்கு புள்ளையா பாட்டு எழுதியிருந்தா அந்த பாட்டை நிப்பாட்டு எல்லாம் திருத்தி போட்டு கூப்பிட்டு பிறகு அரங்கேற்ற. இப்ப அரங்கேற்றம், புத்தக வெளியீடு, கவிஞர், பட்டம் எல்லாம் சர்வ சாதாரண வழி. யாழ்ப்பாணமும் அப்படித்தான் இருந்தது. பெரிய வித்துவ சபைக்கு பயந்து 50 வயது 55 வயது மட்டும் புத்தகத்தை எழுதாம இருந்தார். இலக்கண வீட்டுல நமசிவாய தேசியரை கேட்டார், இவ்வளவு அறிவாடை நீங்களே புத்தகம் எழுது. அவர்களுக்கு சிரிச்சு போட்டு சொன்னார், இன்னும் அறிஞர்கள் யாழ்ப்பாணத்தில் இருக்கிறார். கணேசைகள் இருந்தார். என்னட்டு நான் புத்தகம் வெளியிடுற தொல்காப்பியத்துக்கு விளக்கம் சொன்ன கணேசர்களுக்கு நான் தமிழ் படித்தனாலும் ஒரு புத்தகத்தை அரங்கேற்ற முடியும். இலக்கண வித்து 80 வயதிலேயும் ஏன் புத்தகம் எழுதுகிறேன் என்று கேட்டது பயந்தார். அந்த மரபுகளுக்குள்ளே, அந்த புலமைக்குள்ளே, அந்த கல்வி பாரம்பரியத்திற்குள்ளே வந்த ஒரு மாபெரும் அறிஞர் தான் பவள விழா காணல். அந்த பவள விழாவிலே கூட அவர் புலவர் கையேந்திருந்த புலவராக தன்னுடைய ஆற்றலை வெளிப்படுத்தி விட்டு அவரையே கையேந்திருந்த புலவராக இல்லை. அரசாங்கம் கவிஞர்கள், புலவர்கள், கலைஞர்களுக்கு ஒரு ஓய்வூதிய திட்டம் வந்து இவருடைய பேரை யாரோ கொடுத்து ஓய்வூதியம் இருக்கிறார்கள், திருப்பி கொண்டு போய் கொடுத்து இந்த பிள்ளைகள்லாம் உத்தியோகத்தில் இருக்குன்னா இது யாருக்கும் என்று அரசாங்கம் கொடுத்த ஓய்வூதியத்தை கூட ஏற்றுக்கொள்ளாத புலவர் பாரதிய அரசு. இப்ப மேடைக்கு வரையிலே அவர் என்ன அவருக்கு விழாவை பின்னிட்டு இருக்கிறார்களா தேடி கொண்டு வந்து கலைஞர்கள், கவிஞர்கள், புலவர்கள், பண்டிதர்கள் வீட்டில் இருக்கிறவர்களுக்கு இது இழைப்பாட்டு ஊதியம் ஒன்று கொடுத்தாரு. இதை கொண்டு போய் திருப்பி கொடுத்துட்டு வாங்க. எனக்கு பிள்ளைகள் எல்லாரும் உழைக்கிறேன், சரியில்லை. ஆறாவது கலைஞர் நாடகம் நடிச்சவன் வெயிலுக்கு ரெண்டு கூத்தாடி மேடை போட்டு கலைஞர் அப்படி யாரும் இருப்பாங்க, அவர்களுக்கு இதை கொடுத்தா நல்லதுன்னு சொல்லி திருப்பி கொடுத்த புலவர் தான் இன்றைக்கு பவள விழா நாடு. அவர் பின்பரிசையில் இருக்கிறார் என்பது